ஓ மை காட், எவ்வளவு படம்! எல்லா படத்தையும் தொடச்சு எடுத்துட்டியா இல்ல அந்த ராஜநாயகத்துக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அவன்கிட்ட எந்த சொத்தும் என்ன அநியாயமே அது? என் மேல இருக்கிற காதலால நான் சொன்னதை எல்லாம் செய்யற கைப்பாவை அந்த ராஜநாயகம். Hey you! ஹேய், நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. என்னாச்சு? நம்ம ராஜநாயகா அந்த சேனாவை கொண்டு போட்டுருவார் போல இருக்குமா? அண்ணா ஜஸ்ட் லீவ். விடு விடுங்கடா, விடு. சொன்னா கேளுனா. நான் சாவடிக்க விட மாட்டேன். என்ன ஏமாத்திட்டே வா. அவளை விடு போங்க போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொல்லாம விட மாட்டேன். இந்த விஷமா மாத்திட்டா. அந்த விஷத்தை அவன் மேல கக்காம விட மாட்டேன். ஏய் விடுங்கடா, ப்ளீஸ் விடு. ஏய் ஏய் நில்ல நில்ல. What are you doing? ஏய் I'll kill you. என்ன கேளு. போதும். நீ கொலை பண்ணதே போதும். சரியா சொன்ன. நான் கொலைக்காரன் தான். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான், நீ, அப்பா, அம்மா லண்டன்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். வந்தா இந்த விஷக்காரி வந்தா, இந்த நச்சு பாம்பு வந்தா, கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுத்து கொடுத்து என்னையும் நச்சு பாம்பா மாத்திட்டா. நான் மத்தவங்களுக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு இப்பதான் எனக்கே தெரியும். இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னா நான் சாகர்தான் ஒரே வழி. எஸ், மறுபடியும் சாவ பத்தி பேசுறிய? உண்மையாவே நீ பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னா காலங்காலமா எல்லாரையும் அடிமைத்தனம் பண்ணி பூட்டி வச்சிருக்கே. போ, முதல்ல போய் விடுதலை பண்ணு. போ. கார்கி எப்படியா இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா எப்படி இருக்காங்க? வீட்டில் இருக்காங்க. கைவல்யம் மாமா, நீ இல்லாமலே கைவல்யம் மாமா உடம்புக்கு நெருப்பு வச்சுட்டோம். அந்த நெருப்பை யாரும் அணைக்க முடியாது. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அந்த சூனியக்காரி சேனாவால என் அண்ணா ஏமாத்தப்பட்டிருக்காரு. ஆனா இப்பதான் எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே ராஜநாயகம் அராஜகக்காரன் இல்ல. கார்கியை விடுதலை பண்ணதோட எல்லாருமே சுதந்திரமா இந்த எல்லை சுவரை தாண்டி போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்காரு. என்னப்பா இது? தண்டனை ஏத்துக்கிட்டா நாங்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? எங்க அப்பா என்ன தூக்கி வளர்த்த என் கைவல்ய மாமா உட்பட எத்தனையோ அப்பாவிங்க இந்த கப்பல் கட்டுற தொழிற்சாலையில இறந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் திரும்பி கொடுத்துருவாரா? உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி என்னால எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. இந்த சிறை வாழ்க்கையிலேருந்து நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க. புறப்படுங்க. அந்த சுதந்திரத்தை என்னால தர முடியும். கப்பல் ஏறி மரியாதை சீமைக்கு ஓடி போயிடு. மறுபடியும் உன்னை ஐயா இங்க பார்த்தாருன்னு வச்சுக்க, கொன்னே போட்டுருவாரு. இப்ப போறேன், ஆனா மறுபடி வருவேன். என் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் பதில் இருக்கு. இந்த சேனா நினைச்சா கட்டிலுக்கும் அனுப்புவா, கல்லறைக்கும் அனுப்புவா. போவோம், போ போ. அப்பாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியல. 1 மாசத்துக்குள்ள கப்பலை கட்டி முடிக்கணும், அதான் அவர் ஆசைப்பட்டது. அது நடக்கலைன்னா அப்பா ஆத்மா சாந்தி அடையாது. ஐயா கொஞ்சம் இருங்க. உங்க அப்பா தெய்வநாயகம் எங்க எல்லாருக்குமே தெய்வம் மாதிரி தான். அவரோட கனவை சீரழிச்சிட்டு இந்த எல்லைச்சுவர்ல இருந்து வெளியேறணுங்கிறது எங்க விருப்பம் கிடையாது. குறிச்ச தேதிக்குள்ள கப்பலை முடிச்சு கொடுத்துட்டு நாங்க கிளம்புறோம். கார்கி, இதுக்கு அம்மா எப்படி ஒத்துக்குவாங்க? நிச்சயமா ஒத்துக்குவாங்கண்ணே. இந்த முடிவுக்கு பின்னால மீரா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. எப்படி முடியும்? எப்படி முடியும்? எப்படி முடியும்? எப்படி முடியுமியா? எப்படி எப்படி முடியும்னே? 16 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா முடிக்க முடியாது. இரவு பகல் பார்க்காம 24 மணி நேரமும் நான், நீங்க, முத்தண்ணே, கணேசலிங்க அண்ணன், செம்பையன், ஒவ்வொரு வீட்லயும் அப்பன், ஆத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு அத்தனை பேரும் குடும்பமா சேர்ந்து உழைச்சோம்னா
கப்பல் கம்பீரமா நிர்ணயிச்ச தேதிக்குள்ள நிமிர்ந்து நிற்கும். தெய்வநாக ஐயாவோட கனவை நிறைவேற்றிட்டு சந்தோஷமா இங்கிருந்து எல்லாரும் கிளம்பலாம். தோழா, வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை. உங்களோட ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமே இந்த சேனாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. எல்லாம் கிளம்புங்க. எல்லைச்சோட முதல்ல இருந்து காத்திருப்பாரு. வாங்க அண்ணே, முத்தரே, அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா எல்லாம் எடுத்து கொடுங்க. அந்த கிளவி எடுத்துட்டு வாங்க. போ வாங்கப்பா. ஒருத்தர போங்க. ஒரு பெரிய சாதனை பண்ணியாச்சு. இந்த எல்லை சுவரை தாண்டின உடனே நீங்க 2 பேரும் வாழ்க்கை சிறைக்குள்ள போயிடணும். அதுக்கு என்னோட சின்ன பரிசு இந்த எல்லை சுவரோட சாவி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பழசான பூட்டுல அதான் திறக்க மாட்டேங்குது. பூட்டவனே திறந்தா தான் திறக்கும் போல இருக்கு. Come on, darling. Come. I love you, darling. ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நம்பிக்கை துரோகி, நல்ல நாடகம் ஆடி எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? வெக்கமால உனக்கு? நிறைய வஞ்சக பிடிச்ச கேவல பிறவி, ஏன் இப்படி செஞ்ச? சொல்லு. Come on, round up, round up. You? Hey! சும்மா கத்தாத. என்ன முட்டாள் நினைக்கிறியா? எப்போ அந்த கைவல்யம் செத்தானோ அப்பவே நீங்களா ஒன்னா கூடிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்களை தந்திரத்தால தான் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் பகடக்காயா பயன்படுத்தின மீரா. ஏன்னா இவ்வளவு தானே நீங்க நம்புறீங்க. நல்ல நாடகம் போட சேனா ஐடியா கொடுத்தா, வக்கீல் சார்ல்ஸ் நடிச்சாரு. அம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன நம்புங்க. ஐயா, நான் எந்த தப்பும் செய்யல. நானும் இவங்கிட்ட ஏமாந்துட்டேன். கார்கி, நீங்க அதை நம்புங்க. கார்கி, ப்ளீஸ். கார்கி, ஏன் அப்படி செஞ்ச? ஏன் அப்படி செஞ்ச? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி ஒரு கொடூரமான மனுஷனை இந்த உலகமே பார்த்திருக்காது. உன்னை நம்பி கார்கியும் இந்த மக்களும் கஷ்டப்பட்டதுக்கு கை மேல கூலி தந்த நம்பிக்கை துரோகினி. என்னடி ஆத்தாலும் புள்ளியும் சேர்ந்து எல்லாரையும் தூண்டி விடுறீங்களா? உன் குடும்பத்தை சீரழிச்சு
இங்க இருந்து ஒரு நாய் கூட வெளியே போகாத மாதிரி பண்றேன் பார். டேய் துப்பாக்கி கொடுடா. நாம ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ராஜநாயகத்தோட கண்ணு முன்னாடி இந்த கப்பலை உடைச்சு தூள் தூள் ஆக்கற. உடைச்சடி உடைச்சடி. நம்ம எல்லாரோட ரத்தம், நம்ம உழைப்பு, நம்ம சதை, நம்ம உடல் உணர்ச்சி உழைப்பு எல்லாத்தாலும் உருவானதுதான் இந்த கப்பல். இதை எரிக்கிறது நம்மள எரிக்கிற மாதிரி. நம்ம எதிரி இந்த கப்பல் இல்ல, அந்த ராஜநாயகம் தான். திருப்படா 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 பீரங்கியா.